ஹலோ நண்பர்களே, நான் உங்க மான்வா தமிழன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 31 அண்ட் 32 சாப்டர் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை நீங்க முன்னாடியே பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட இயர்லி அக்சஸ் ஸ்குவாட் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் என்னால இன்னும் மோட்டிவேட்டடா வீடியோஸ் போட முடியும். அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ அந்த ஸ்குவாடை வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து மேலே பறக்கிற பறவையை பார்க்கறான். இந்த பறவை வந்து எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஐ தாட் ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ் நினைச்சேன். பட் இது எங்களை ஃபியூ டேஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இது கண்டிப்பா என்லெஸ் அசாசின் ஸ்குவாடோட தான். இப்போ வரைக்கும் அது எங்களை எதுவும் பிரச்சனை பண்ணல, அது பாட்டும் வரட்டும். பட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாகூன் டெரிட்டரியை நாங்கள் தாண்டிடுவோம். ஸோ அந்த இடத்த தாண்டின உடனே அவனுங்க கண்டிப்பா அட்டாக் பண்ணுவானுங்க. இது வந்து ஹெவன் மாஸ்டர் ஸ்குவாடோட ஸ்கில்லை செக் பண்றதுக்கான ஒரு குட் சான்ஸ். அவனுங்க எவ்வளவு ஸ்கில்டுன்னு எனக்கு தெரியணும். அப்பதான் இந்த இன்சைன் குரூப் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்ல அந்த பறவை அவங்கள ஹண்ட் டவுன் பண்ண சொன்னாலே அவங்களோட ஸ்கில்லை நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கரேஜை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றான். எல்லாரும் அந்த பறவையை கொல்லுங்க அப்படின்றான். அதுக்கு நம்ம ஃப்ளூட் மேன் வந்து பீஹான், உன்னை பத்தி நீ ஜீனியஸ்னு ரூமர்ஸ் வருது எல்லாமே பொய் தானே. கடைசியில நம்ம இப்ப அந்த பறவையை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த எண்ட்லெஸ் அசாசின் ஸ்குவாட் காய்ஸ் வந்து நம்மள சேஸ் பண்ண மாட்டானுங்க. கொஞ்ச நாளா பீஸ்ஃபுல் டேவா போயிடுச்சு, நாங்க ஃபைட்டுக்காக ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்ன்றான். நம்ம ஹீரோ வந்து அதனால தான் அந்த பறவையை பிடிங்கன்னு சொல்றேன். நீங்க அந்த பறவையை பிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு போர் அடிக்காது. அண்ட் அந்த எண்ட்லெஸ் அசாசின் ஸ்குவாட் as soon as அந்த பறவையோட ட்ராக் அவனுங்க லூஸ் பண்ண உடனே அவனுங்க வேகமா பிளான் பண்ணி என்ன கொல்ல வருவானுங்க. சோ நம்ம அந்த பறவையை கேட்ச் பண்றது தப்பு கிடையாது. உங்களால அந்த பறவையை பிடிக்க முடியாதுன்னு நீங்க கவலைப்படுறீங்களா? எல்லாரும் ஒரு ஷாக்ல இருந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறானுங்க. பீஹான், எப்படி எங்களை நீ இப்படி இன்சல்ட் பண்ணுவ? இப்படி எங்களை கீழ் நோக்கி பாப்ப? பெக்கர் கிளான்னா உனக்கு சும்மாவா? என்னோட ட்ரூ ஸ்கில்ல காட்டுறேன் அப்படி இப்படின்னு கத்துறானுங்க. நம்ம ஹீரோடைய மனசுல ஐ திங்க் இப்போ அவங்களை எப்படி வேலை வாங்க வைக்கணும்னு எனக்கு கொஞ்சம் புரியுது. பீஹாவ் பொண்ணு வந்து ஆல்ரைட், ஏன் நம்ம இதை பண்ணக்கூடாது? சின்ஸ் ஹெவன் மாஸ்டர் ஸ்குவாடுக்கு எந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவும் இல்ல. சோ யார் இந்த பறவையை பிடிக்கிறாங்களோ அவங்க ஹெவன் மாஸ்டர் ஸ்குவாடோட லீடர் ஆகலாம். என்ன சொல்றீங்க அப்படின்றா. அவனுங்க எல்லாரும் ட்ராப்ல விழுந்துட்டானுங்க. கிரேட் ஹெவன் மாஸ்டர் ஸ்குவாடோட லீடரா ஃபர்ஸ்ட் நம்ம குட்டி பையன் வரான். ஃப்ளூட் மேன் வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் தோத்துடு அப்படின்றான். பின்னாடி நின்னுக்கிட்டு குட்டி பையன் கீழே உட்காந்து ஒரு ஃபுல் பிரஷரை கொடுத்து மேல ஜம்ப் பண்றான். எல்லாரும் அவன் பறக்குறான் அப்படின்றானுங்க. அவன் அந்த பறவையை பிடிக்க போறான். அதோட ரெக்க கிட்ட வரைக்கும் போனா அந்த டைம்ல கரெக்டா அது பறந்துருச்சு. ஏய் பறவை இங்க வா அப்படின்னு கத்திக்கிட்டே கீழே விடுறான். பின்னாடி உள்ளவனுங்க பிரிட்டி குட் சின்ன பையா, நீ ஆல்மோஸ்ட் அந்த பறவை பிடிச்சிட்ட. பெக்கர் கிளான் காய்ஸ் ஷோர் ஓடுறதுலயும் தாவறதுலயும் பெஸ்ட் தான். பெரியவன் வந்து கிரேட் அட்டெம்ப்ட், பட் உன் மூளை தான் உனக்கு வேலை செய்யல. யாராவது பறக்க ட்ரை பண்ணுவானுங்களா அப்படின்றான். சின்ன பையன் வந்து தென் உன்ட்ட வேற கிரேட் ஐடியா இருக்கா அப்படின்னு கேக்குறான். பெரியவன் ஒரு கல்ல கையில எடுத்துட்டு எது ஹியூமன்ஸையும் பீஸ்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றான். குட்டி பையன் நீ என்ன பீஸ்ட்னு கூப்பிடுறியான்றான். பெரியவன் என்னோட பிரெயினை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்றேன்றத பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கல்லை வேகமா இழுத்து தூக்கி அந்த பறவையை நோக்கி அடிக்கிறான். கல்லு வந்து வேகமா போகுது. பட் அந்த பறவையை அடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஃபோர்ஸ்லயே அந்த கல்லு வந்து சுக்குநூறா உடஞ்சிருது. 3 டிமென்ஸ் வந்து யங் மேன் ரொம்ப இம்ப்ரெசிவ்னு சொல்லி கலாய்க்கிறான். குட்டி பையனும் ஹோ சூப்பரா உன்னோட பிரெயினை யூஸ் பண்ணான்னு சொல்லி கிண்டல் பண்றான். மூணாவது நம்ம டபுள் ஸ்டார்ஸ் ஆஃப் மவுண்ட் ஊஷான் வந்து வரானுங்க. அவனுங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய கீயை கத்தியில யூஸ் பண்ணி அந்த பறவையை நோக்கி அடிக்கிறானுங்க. ரெண்டுமே வேகமா பறவையை நோக்கி போகுது. பட் பறவையை ரீச் பண்றதுக்கு முன்னாடியே கீழே விழுந்துருது. ரெண்டு பேரும் சோகமாயிட்டானுங்க. 3 டிமென்ஸ் ஸ்டில் நீங்க கிரேட்டா பண்ணீங்க அப்படின்றானுங்க. ஃப்ளூட் மேன் அவனுங்க இந்த மாதிரி கத்தியை த்ரோ பண்ணுவானுங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்றான். நாலாவதா நம்ம 3 டிமென்ஸ் வரானுங்க. அவனுங்க 3 பேர் லைனா நின்னு அவங்களுடைய யூனிக் ஷாட்டான லைட் புல்லட் மேனிஃபெஸ்டேஷனை யூஸ் பண்றானுங்க. அவனுங்க ரிலீஸ் பண்ண பவர் வேகமா அந்த பறவையை நோக்கி போகுது. இந்த இடம் பறவைக்கு மேல போச்சு, பட் பறவை கிட்ட போல. இவனுங்களும் மிஸ் பண்ணிட்டானுங்க. வாட் அ ஷேம். அஞ்சாவதா நம்ம பீஹாவ் பொண்ணு வரா. யூ காய்ஸ், உங்களுக்கு காமன் சென்ஸே இல்ல. நான் வந்து உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா பண்ணணும்னு ஷோ பண்றேன். இந்த பவர் ஈவன் அந்த பறவையை ஈஸியா கீழே கொண்டு வந்துரும் சொல்லிட்டு நான் பீஹாவ் மேனரோட ஓல்டஸ்ட் டாட்டர், என்னுடைய பவருக்கு முன்னாடி முட்டி போடு அப்படின்றா. அதை கேட்டு அந்த பறவையே வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நம்ம 3 டிமென்ஸ் வந்து பட் அவ ஹியூமனா அப்படின்னு கேக்குறான். டபுள் ஸ்டார்ஸ் வந்து அவ ரியலி நம்ம கூட தான் என்டையர் டைம் ஸ்டே பண்ண போறாளான்றான். அவ இன்னும் கத்திட்டு இருக்கா, பறவையை நான் சொல்றது கேட்கலையா கீழே வா அப்படின்னு. அப்ப நம்ம தலைவர் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. ஈவன் த ரினோன்ட் பீஹாவ் மேனரோட பொண்ணாலே அந்த பறவையை பிடிக்க முடியல. லுக்ஸ் லைக் நான் தான் ஹெவன்லி மாஸ்டர் ஸ்குவாடோட லீடர் ஸ்பாட்டை எடுக்க போறேன் போலக்கு. தலைவன் நடந்து வரான். டபுள் ஸ்டார் வந்து இந்த ஃப்ளூட் மேன் சவுண்ட் கல்டிவேஷனுக்கு ரொம்ப ஃபேமஸ். சோ வின்னர் வந்து பேசிக்கலி ஆல்ரெடி டிசைட் ஆயிடுச்சு அப்படின்றான். குட்டி பையன் கிராண்ட்பா கேர்ஃபுல்லா இரு, மிஸ்டேக் பண்ணிடாதான்றான். நம்ம ஃப்ளூட் மேன் அவனுடைய ஃப்ளூட் டெக்னிக்கை யூஸ் பண்றான். அந்த சவுண்ட்ல அந்த பறவையும் கன்ஃபியூஸ் ஆயிடுது. அவனுங்க சூப்பர் அமேசிங் கிராண்ட்பா அப்படின்றானுங்க. இன்னும் பவர் அதிகமா யூஸ் பண்றான். சவுண்ட் தாங்க முடியாம பறவை கீழே விழுது. எல்லாரும் பறவை கீழே விழுதுன்னு கத்துறானுங்க. நம்ம ஃப்ளூட் மேன் சிரிச்சிட்டே அந்த மேர் பேர்டால என்னோட பவரை விஸ்டாண்ட் பண்ண முடியுமா? நான் தான் இதுக்கப்புறம் ஹெவன்லி மாஸ்டர் ஸ்குவாடோட லீடர் அப்படின்றான். அப்ப பெரியவன் அங்க பாரு அப்படின்றான். கீழே விழுந்துட்டு இருந்த பறவை டப்புன்னு அகைன் பறந்துருது. நம்ம ஃப்ளூட் மேன் வந்து டேம் அந்த ஃப்ராட் பறவை, எப்படி நீ என்ன ஏமாத்துவ அப்படின்னு கத்துறான். பக்கத்துல உள்ளவனுங்க அவனை திட்டுறானுங்க. எப்படி நீ பறவையை பறக்க விடுவ? இப்ப எப்படி அது நம்மள ஃபாலோ பண்ணும்? நம்ம ஹீரோ அந்த பறவையை பாக்குறான். அந்த பறவை இன்னும் எங்கேயும் போல, ஜஸ்ட் அந்த கிளவுட்ல ஒளிஞ்சிருக்கு. நம்ம கிளம்பணும் அப்படின்னா அது கண்டிப்பா நம்மள ஃபாலோ பண்ணும் அப்படின்றான். அவனுங்க வந்து சிரிச்சிட்டு அப்படின்னா பரவாயில்ல
பரவாயில்ல அப்படின்றானுங்க. நம்ம ஹீரோ வந்து வெல் தென் நம்ம கிளம்பலாமா, நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குன்றான். அவனுங்களும் ஓகே அப்படின்றானுங்க. நம்ம ஹீரோ வந்து அண்ட் 3 demons உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்றான். அப்படியே நைட் ஆகுது. அவங்க எல்லாரும் ஒரு ஹோட்டலுக்குள்ள வராங்க. நம்ம ஹீரோ, பீஹா பொண்ணு, சாங் எல்லாம் இருக்காங்க. நம்ம ஹீரோவுடைய மனசுல ஹெவன்லி மாஸ்டர் ஸ்குவாட்ல உள்ளவங்களுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில்லோடைய ரஃப் ஐடியா எனக்கு இருக்கு. என்லெஸ் அசாசின் ஸ்குவாட் வந்து இவங்களுக்கு மேட்ச் கிடையாது. ஈவன் அவனுங்க ஆம்புஷ் பண்ணாலும் சரி, ஹெட் ஆனா ஃபைட் பண்ணாலும் சரி, எக்ஸப்ட் இந்த பீஹா கேர்ள். ஐ டோன்ட் நோ அவளை எப்படி சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அசாசினை ஃபைட் பண்ற அளவுக்கு அவள்கிட்ட ஸ்கில் இல்ல. சின்ஸ் பீஹா மேனரோட மாஸ்டரோட நான் பழகிருக்கேன். சோ இவளை நான் டேஞ்சர்ல விட விரும்பல. ஆனால் தான் அந்த 3 demons கிட்ட அவளை ப்ரொடெக்ட் பண்ண சொன்னேன். பட் அதுக்கு அவனுங்க சடனா நீங்க எங்களை ஸ்குவாட் லீடரா ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவனுங்களே வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டானுங்க. நான் அந்த ஆன்சரை கைண்ட் ஆஃப் அவாய்ட் பண்ணிட்டேன். பட் எனக்கு ஏதோ கவலையா இருக்கு, அவனுங்க எந்த ஒரு ப்ராப்ளமையும் காஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றான். அவன் சொல்லி வாய முடியல. அதுக்குள்ள நம்ம ஃப்ளூட் மேன் தலைவன் வந்துட்டான். பீஹான், இது என்ன மீனிங்? அந்த 3 demons வந்து ஸ்குவாட் லீடர் அப்படின்னு சொல்றானுங்க. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றான். நம்ம ஹீரோ வாட் த ஹெல், நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்றான். அதுக்கு ஃப்ளூட் மேன் வந்து நோ, போய் சொல்லாத. நீ அப்பேரண்ட்லி அவனுங்கள மிஸ் மியோ ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி அந்த பொசிஷன் அவனுங்கள்ட்ட கொடுத்துருக்க. நான் தான் இங்க இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்ட். சோ ஏன் நீ அவனுங்கள்ட்ட கொடுத்த அப்படின்னு கேக்குறான். அதுக்கு மிஸ் மியோ வந்து அவன் எதை பத்தி பேசுறான், எனக்கு எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் தேவையில்ல அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து வாட் அ மிஸ் சாங். ஃப்ளூட் மேன் வந்து அப்செட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. அவருக்கு கொஞ்சம் கோல்டு வாட்டர் எடுத்துடுவா அப்படின்றான். அவளும் ஓகே யங் மாஸ்டர் அப்படின்றா. ஃப்ளூட் மேன் நான் அப்செட்டா இல்ல அப்படின்றான். அந்த டைம்ல அந்த ரூம்ல புகை பரவுது. நம்ம சாங் வந்து அப்படியே மயக்கம் போடுறா. அவனுங்க எல்லாரும் என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறானுங்க. 3 demons வந்து பாய்சன் அப்படின்றான். பீஹாவ் கேர்ள் வந்து எனக்கு சடனா தூக்கம் வருது அப்படின்றா. அதுக்கு ஃப்ளூட் மேன் வந்து அவன் மூக்க முடிக்கிட்டு பட் நான் ஏதோ ஃபீலும் பண்ணல, நோட்டீஸும் பண்ணலையே, குட் பி இது ஸ்லீப்பிங் பாய்சனா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மயக்கம் போட்டுறான். இப்ப எல்லாருமே வந்து மயக்கம் போட்டானுங்க. ஜன்னல் வழியா நிறைய அசாசின் வந்துட்டானுங்க. ஒரு அசாசின் வந்து இந்த 10,000 ஸ்லீப்பிங் பில் வந்து 15 நிமிஷம் தான் ஒர்க் ஆகும். சோ நம்மளுக்கு அதிகமான டைம் இல்ல அப்படின்றான். இன்னொருத்தவன் நீங்க கவலைப்படாதீங்க, படுத்துட்டு இருக்கிற ஆப்போனன்ட்ட கொல்றதை விட ஈஸியான விஷயம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கத்தியால நம்ம ஹீரோவை வெட்ட போறான். அவன் கழுத்துக்கிட்ட கத்தி போகுது. அப்ப வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. எல்லாம் திரும்பி பாக்குறானுங்க. நம்ம ஃப்ளூட் மேன் தான் ஹெவன்லி கிராண்டா வச்சு ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டரா தொடாதீங்க அப்படின்றான். 3 demonsல இருந்து ஒருத்தவன் ஆமா இன்ஸ்டெடா எங்களை கொல்லு அப்படின்றான். நம்ம அசாசின் மனசுல இந்த ஃப்ளூட் மேனும் 3 demonsம் ஃபுல்லா தூங்கல. அவன் சிரிச்சிட்டு உங்களுடைய டிட்டர்மினேஷன்லாம் வந்து பாயிண்ட்லெஸ். ஒன்ஸ் அவனை நாங்க கொன்ன பிறகு நெக்ஸ்ட் நீங்க தான். எனிவே அப்ப டபுள் ஸ்டார்ஸ் வந்து ப்ளீஸ் எங்களை மட்டும் விட்டுருங்க அப்படின்றான். அப்ப நம்ம அசாசின் வந்து வாட், அவனுக்கு மட்டும் என்னாச்சு, எப்படி அவன் இவ்வளவு குயிக்கா சைட சுவிட்ச் பண்ணுவான், ஹவ் ஃபன்னி அப்படின்றான். நம்ம ஹீரோடைய மனசுல அவனுங்க எக்ஸ்ட்ரா கிறிஸ்ட் வைப்பரும் எடுக்கல, ஆர் மித்திக்கல் வேர்ல்ட் ஹர்பும் எடுக்கல. ஜஸ்ட் அவனுங்களுடைய பியூர் வில்லையே அந்த ஸ்லீப்பிங் மெடிசனோட எஃபெக்ட ஃபைட் பண்றானுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சைக்கோஸால நான் இம்ப்ரெஸ் ஆனது. அட்லீஸ்ட் நீங்க இந்த அளவுக்காவது கேப்பபிளா இருக்கணும், நான் உங்களை சேவ் பண்ணணும்னா அப்படின்றான். அசாசின் வந்து சிரிச்சுக்கிட்டே எங்களுக்கு நாங்க எப்படி இந்த திங்ஸை பண்ணணும்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நான் யங் மாஸ்டரை கொன்ன பிறகு அடுத்தது உங்களை கொல்லுவேன். சோ க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க அப்படின்றான். அவனுங்க ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்க முயற்சி பண்றானுங்க. அசாசின் வந்து ஹவ் அன்பார்ச்சுனேட், நீ உன்னோட மைண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கல அப்படின்னா நீயே ஜஸ்ட் உன்னை கொண்டு இருக்கலாம். பட் நவ் இது இவ்வளவு தூரம் வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வரான். நம்ம ஹீரோடைய மனசுல நீ தான் வந்து அன்பார்ச்சுனேட் ஒன். இஃப் ஒன்லி நீ அசாசின் ஆகாம இருந்திருந்தா என்ன நீ மீட் பண்ணிருக்க தேவையில்ல அப்படின்றான். அப்ப வாய்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வெயிட் நான் அவனை கொல்றேன் அப்படின்றான். அசாசின் திரும்பி யாரு கொல்றோம் அப்படின்றது மேட்டர் இல்லன்றான். அதுக்கு இவன் வந்து எதை பத்தி பேசுற, நீ என்ன பைத்தியமாட்டியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் வந்து வாட், இப்பதான் நீ ஃப்ரீக்வன்சி விஸ்பரிங் டெக்னிக் மூலமா எனக்கு போல நீ அவனை கொல்ல போறன்னு சொன்னான்னு சொல்ல வரான். அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் தலை துண்டா போகுது. நம்ம ஹீரோ அப்படியே எழுந்து நிக்கிறான். பின்னாடி உள்ள அசாசின் பயப்படுறான். நம்ம ஹீரோ வேகமா ஓடி போய் அவனோட கையை வெட்டுறான். மிச்சம் உள்ள அசாசின்லாம் ஆச்சரியமா பாக்குறானுங்க. நம்ம ஃப்ளூட் மேன் 3 demons எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறானுங்க. நம்ம தலைவி அந்த கையை தலகாணின்னு நினைச்சு அது மேல போட்டு தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவனை வெட்டிட்டு இன்னொருத்தவனை பாக்குறான். அவனை நோக்கி வேகமா ஓடி வரான். அவனுடைய கத்தியை வேகமா வெளில எடுத்து நம்ம ஹீரோ அட்டாக்க பிளாக் பண்றான். பட் நம்ம ஹீரோடைய கத்தி பவர்ஃபுல் இல்லையா. நம்ம ஹீரோடைய கத்தியில அந்த என்கிரிப்ஷன் ஆன் ஆயிடுது. அந்த கத்தி அவனுடைய கத்தியை 2 துண்டா வெட்டிட்டு அவனை வெட்டிடுது. அவனும் செத்து கீழே போயிறான். இன்னொரு அசாசின் வந்து நம்மளால அவனை ஃபேர் ஃபைட்ல ஜெயிக்க முடியாது போல, அந்த பொண்ணை ஆஸ்டேஜா எடுங்க அப்படின்றான். நம்ம ஹீரோ டப்புன்னு திரும்புறான். பின்னாடி உள்ளவன் அவனோட கத்தியை த்ரோ பண்றான். நம்ம ஹீரோ ஒரே ஒரு ஸ்லாஷ் பண்ணி அந்த கத்தியை நம்ம சாங்கு கிட்ட போறவன் மேல திருப்பி விட்டுறான். அந்த கத்தி வந்து சாங்க தொடாம அவனை தடுத்துடுது. இன்னொரு அசாசின் நம்ம ஹீரோவை பார்த்து இன்ன மொமெண்டம் இது அண்ட் இன்ன ஸ்பீட் இது, எல்லாரும் ஃபால் பேக் ஆகுங்க, இப்போதைக்கு ஹெவன் மாஸ்டர் ஸ்குவாட் மட்டும் இப்ப ஏந்துட்டானுங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் சாக வேண்டியதுதான் சொல்லிட்டு அவனுடைய எல்லா கத்தியும் நம்ம ஹீரோ மேல த்ரோ பண்றான். நம்ம ஹீரோ அவனுடைய கால்ல ஃபுல் பவரை போட்டு அந்த இடத்தை உடைச்சிட்டு பியர்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்றான். அந்த கல்லுங்க மேல பறந்துகிட்டு அவனுடைய எல்லா கத்தியும் பிளாக் பண்ணுது. அசாசின்ஸ் ஜன்னல் வழியா வெளில தப்பிக்கிறானுங்க. இவனுங்க எல்லாம் நம்ம ஹீரோ இந்த பவரை யூஸ் பண்ணனால படுத்துக்கிட்டே மேல பறக்குறானுங்க. டபுள் ஸ்டார் வந்து ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் சில பேர் அந்த விண்டோ வழியா எஸ்கேப் ஆட்டானுங்கன்றான். நம்ம ஹீரோவும் அந்த விண்டோஸ் வழியா பறந்து போறான். ஒரு அசாசின் வந்து அடிபட்டு ஓடிட்டு இருக்கான். இன்னொரு அசாசின் உனக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் வந்து இல்ல இது டூ லேட் ஃபார் மீ, நீ போ அப்படின்றான். நம்ம ஹீரோ டப்புன்னு அவன் பின்னாடி வந்து எஸ் இது டூ லேட் தான் சொல்லிட்டு அவனை வெட்டிடுறான். தலைவன் செத்து கீழே விழுறான். நம்ம ஹீரோ இன்னொருத்தவனை பாக்குறான். அந்த அசாசின் கத்தியை கையில வச்சுட்டு நம்ம ஹீரோ பார்த்து பயந்துகிட்டே நிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து நீ ஓரத்துக்கு பாலா இன்ஸ்டா என்ன ஃபைட் பண்ண சூஸ் பண்ணிட்டியா, உனக்கு பிக் ட்ரீம் தான் சொல்லிட்டு கத்தி எடுத்து அவனையும் வெட்டிடுறான். அசாசின் செத்து கீழே மடிறான். எப்படி எங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு, ஐ தாட் அவன் ரீசெண்டா
தான் ஏந்தான்னு நினைச்சோம். சோ அப்புறம் எப்படி ஹவ் யாரை நாங்க ட்ரூலி அசாசினேட் பண்ண வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சாகுறான். நம்ம ஹீரோ திருப்பி ஹோட்டலுக்கு வரான். சீம்ஸ் லைக் எல்லாரும் ஏந்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சின்ஸ் இந்த பிளேஸ் வந்து இப்போ மோசமான நிலைமையில இருக்கு. சோ நம்ம வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம். சாங் இந்த ரிப்பேருக்கு தேவையான பில்ஸை பே பண்ணிடு அண்ட் பக்கத்துல வேற ஏதாவது டிஃபரெண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்கா பாரு அப்படின்றான். அவளும் ஓகேன்றா. அப்ப நம்ம ஃப்ளூட் மேன் வந்து மிஸ்டர் பிஹான் என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன். என்னுடைய கிராட்டிடியூட என்னால வேர்ட்ஸால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. நான் சின்சியரா சொல்றேன். சோ ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்றான். 3D மன்ஸும் நாங்க இதுக்கு முன்னாடி நிறைய டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல இருந்திருக்கோம். பட் இந்த அளவுக்கு நாங்க பவர்லெஸ்ஸா எந்த டைமுமே இருந்தது இல்ல. எங்களுடைய கிராட்டிடியூட நாங்க 2 ஃபோல்டா கொடுக்குறோம் மாஸ்டர் பிஹான். நாங்க இதை எப்பயுமே மறக்க மாட்டோம் அப்படின்றானுங்க. 2 ஸ்டார்ஸும் தேங்க்யூ அப்படின்றானுங்க. பெரியவன் வந்து ஹே பிஹான் நீ என்ன பண்ணனு அவனுங்க சொன்னானுங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். சின்ன பையனும் தேங்க்ஸ் பிஹான் அப்படின்றான். பிஹாவ் பொண்ணு வந்து மிஸ்டர் பிஹான் நாங்க தேங்க்ஸ் மட்டும் சொன்னா போதாது. சோ ஏன் நம்ம மிஸ்டர் பிஹான ஹெவன் மாஸ்டர் ஸ்குவாடோட லீடரா சூஸ் பண்ண கூடாதுன்றா. அவனுங்களும் வந்து நானும் ஒத்துக்கிறேன் பிஹான் நம்மளுடைய லீடர். எல்லாரும் அவனுங்க கையை ஒன்னாக்கி மிஸ்டர் பிஹான் த ஹெவன்லி மாஸ்டர் ஸ்குவாட் லீடர் அப்படின்றானுங்க. நம்ம ஹீரோவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம சின்ஸ் நீங்க எல்லாரும் என்ன கேக்குறீங்க தென் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றான். அவனுங்க எல்லாரும் ஹெவன் மாஸ்டர் ஸ்குவாடுக்கு லீடர் வந்துட்டாருன்னு கத்துறானுங்க. நம்ம ஹீரோட மனசுல இவனுங்க எல்லாரும் நார்மல் ஆயிட்டானுங்க. அவன் வந்து கையை தட்டிட்டு நவ் ஹெவன்லி மாஸ்டர் ஸ்குவாடோட லீடரா என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டரை நான் சொல்றேன் எல்லாரும் கேளுங்க அப்படின்றான். 3D மச் வந்து ஹோ அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் மிஷனா அப்படின்றானுங்க. 2 ஸ்டார்ஸ் வந்து இன்னவா இருக்க போகுது அப்படின்னு ஆர்வமா இருக்கானுங்க. ஆஸ் a ஹெவன் மாஸ்டர் ஸ்குவாட் லீடரா நான் உங்களை ஆர்டர் பண்றேன். ஃப்ரம் இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க எல்லாருமே ஹெவன் மாஸ்டர் ஸ்குவாட்ல இருந்து நீக்கப்படுறீங்க அப்படின்றான். அவனுங்க எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறானுங்க. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்க எல்லாருக்கும் நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.